ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபைல் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி கட்டமான இந்த டிசம்பர் மாதத்தில் மகரம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு, இதனால மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை அவங்க பார்க்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால மகர ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா இருக்க போகுது. மகரம் ராசியில உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி நேயர்கள் உங்களுக்கு கிரக நிலை கிரக மாற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகள் என்ன மாதிரி ஒரு சூழல்ல உங்களுடைய ராசிக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு மற்றும் பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல்ல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல மகர ராசி நேயர்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 2/12/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார். அதே போல 16/12/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல 20/12/2024 அன்று சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல அடுத்ததாக 25/12/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா 27/12/2024 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஸோ கிரக மாற்றங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இப்படி தாங்க அமைந்திருக்கு. கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த மாதத்தில் மகர ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது, எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் சுப காரியங்கள் நீங்க திட்டமிட்டபடி கண்டிப்பா இந்த நேரத்தில் நடக்கலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் பேசி இந்த நேரத்தில் நீங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டிப்பா வாழ போறீங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம். அதே போல மகர ராசி நேயர்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய தொழில் தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையலாம். அதாவது தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ தொலைதூர பயணங்களை நீங்க மேற்கொள்வதற்கு இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு உதவலாம். அதே போல வியாபாரத்திற்கென்று புதிதாக இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மகர ராசி நேயர்களுக்கு அமையலாம். அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை நீங்க வெற்றிகரமாக நேர்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, வேலை ரீதியாக உங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கலாம். இந்த நேரத்தில் மகர ராசி நேயர்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்க போகுது. அதே போல மகர ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் இதனால நிம்மதியான ஒரு சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த டிசம்பர் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு இருக்கலாம். பிள்ளைகளின் செயல்திறனில் அக்கறை அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம்.
மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கலாம். அதே போல பயணங்களின் போது வாகனங்களை பயன்படுத்தும் போதும் மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கலாம். பெண்கள் ஏதாவது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி பயணத்தை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா பயணங்கள் மூலம் ஏதாவது சிறு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க பயணத்தை குறைத்து கொள்ளலாம். அதே போல மகர ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்பவுமே நீங்க கலைத்துறையை சேர்ந்த ஒரு நேயரா இருக்கும் பொழுது யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு எது சரியோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது கொஞ்சம் நல்லதுங்க. அதே போல இந்த நாட்களில் நீங்க உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் சார்ந்த துறையினை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பெயர் இந்த நேரத்தில் கிடைக்கலாம். அடுத்ததாக மகர ராசியில அரசியல்வாதியில இருக்கக்கூடிய நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் இந்த நேரத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்று மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த பண வரவு இந்த நேரத்தில் தாமதமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும். இதனால மாணவர்கள் எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதனால மாணவர்களுக்கு திடீர் சோர்வு அதிகரிக்கலாம். இதிலும் மாணவர்கள் முன் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு பல வகையில நன்மையை தரலாம். முடிந்த அளவுக்கு மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை தரலாம். சோ மகர ராசியில இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கான இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பொதுவான பலனை பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல மகரம் ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால நீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்கறத முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுனால நீங்க கண்டிப்பா நிதானமா யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மைங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மேல ஆத்திரம் கொள்ளவே கூடாது. அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள நீங்க பழகிக் கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததாக மகரம் ராசியில திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் கண்டிப்பா அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்பாக பொறுமை மற்றும் நிதானம் ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஏதாவது உங்க கருத்துக்களை சொல்லி அதன் மூலம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதை சொன்னாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல திருவோணம் நட்சத்திரத்தில் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடை தடங்கள் அனைத்துமே நீங்க இந்த நேரத்தில் வரன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா திருமணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் அமையலாம். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி யோசனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எண்ணம் உங்களுக்கு ஈடேறும். அடுத்ததாக மகரம் ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும். தூக்கம் இல்லாமல் தவிர்க்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா இந்த மாதிரி பயிற்சி செய்வது நன்மையை தருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலனை முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.